கேட்ஸ்க்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணாதான் அவங்களோட லைஃப் டைம் நல்லா இருக்கும். அதுல ஃபெலைன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் வைரஸ் வரும். அது வந்து இந்த மழை காலத்துல தான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும். அதனால சாப்பிட மாட்டாங்க. 7 டேஸ்லாம் சாப்பிடாம இருந்திருக்காங்க அப்படின்னா என்ன ஆயிடும், உங்க உடம்பு ரொம்ப சிக் ஆயிடும். ஹாய் ஐக்கி பெட் வியூவர்ஸ்க்கு வணக்கம். என்னோட பேரு தரணி கௌதம். நான் குடில் கேட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அண்ட் போர்டிங் ரன் பண்ணிட்டு இருக்கேன் சென்னை போரூர் கொலப்பாக்கம்ல. ஆக்சுவலா வந்து இனிஷியலா நானும் வந்து வீட்டுல 2 பெர்ஷியன் தான் வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் டே பை டே என்ன ஆகும்னா, நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க வந்து என்னோட பெட்ஸை பாத்துக்கோங்க, அடிபட்டிருக்கு, இந்த மாதிரி விஷயம்லாம் நான் ரீசெண்ட்ல நிறைய கேள்விப்பட்டேன். அப்ப எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நம்ம ஏன் வந்து கம்ப்ளீட்டா இந்தியன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரே கேட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்ல தான் நான் ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்கியூவராகவே ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபோஸ்டர் பண்ண ஆரம்பிச்சேன். அதிகமா நம்ம கிட்ட இருக்க எல்லாமே ஃபோஸ்டர் கேட்ஸ் தான். அதுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட்ல வந்து ஏபிசி பண்ண ஆரம்பிச்சேன். நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்றதே ஃபேமிலி பிளானிங் தான். கேட்ஸ்க்கு ஃபேமிலி பிளானிங் பண்ணாதான் அவங்களோட லைஃப் டைம் நல்லா இருக்கும், லாங் லைஃப் இருப்பாங்கன்றத நான் டாக்டர்ஸ் கிட்ட இருந்து இந்த நாலேஜ் எடுத்ததுக்கு அப்புறம் அதிகமா அதுல ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ அதை வந்து எப்படி நம்ம அடுத்த லெவல் கொண்டு போகணும்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து எல்லாரும் கொடுத்த அட்வைஸ் வந்து ட்ரஸ்டா சேஞ்ச் பண்றது தான். ஸோ ஒரு ட்ரஸ்டா மாறிட்டா நம்மளால எல்லாமே வந்து கண்டிப்பா பெனிஃபிட்டடா பண்ண முடியும்ன்றதுனால தான் இப்போ நம்ம குடில் கேட் போர்டிங்ல இருந்து குடில் கேட் வெல்ஃபேர் ட்ரஸ்டா சேஞ்ச் ஆயிருக்கும். நான் வந்து 2 இயர்ஸா வந்து போர்டிங் ரன் பண்ணிட்டு இருக்கேன். போர்டிங் பிளஸ் ஃபோஸ்டர். போர்டிங்கை விட நான் அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றது ஃபோஸ்டர். ஃபோஸ்டர் அப்படின்னா அது என்ன கான்செப்ட்ல வரும்னா, இப்போ என்ன மாதிரி ரெஸ்கியூவர்ஸ் சென்னையில ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 2000 இருந்து 3000 பூனைகள் அடிபட்டோ அங்கங்க அடிச்சோ கொடுமைப்படுத்தியோ நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அந்த மாதிரி கேசஸ்ல இருக்க கேட்ஸை வந்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்க உடம்பு சரியா போகிற வரைக்கும் ஒரு மினிமல் அமௌண்ட் அதுக்கான மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ், ஃபுட் எக்ஸஸ்மெண்ட் பார்த்து நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ அதுதான் ஃபோஸ்டர். சோ இதுல இருந்து இப்போ நம்ம லாஸ்ட் மந்த் தான் குடில் கேட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்ன்றத நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். அதோட ஃபர்ஸ்ட் இனிஷியேஷனா நம்ம அக்டோபர் 6 வந்து ஒரு 50 ஸ்ட்ரே கேட்ஸ்க்கு மட்டும் நம்ம வேக்சினேஷன் கேம்ப் போடுறோம். எல்லா இடத்துலயும் ராபிஷ் மட்டும் போடுவாங்க. பட் வந்து ராபிஷ் வந்து நார்மலா கேட்ஸுக்கு போடக்கூடிய ஒரு முக்கியமான ஊசி தான். அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா ட்ரை கேட்னு ஒரு ஊசி இருக்கு. அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபெலைன்ற ஒரு வைரஸ் வரும். கேட்ஸ்க்கு நிறைய வைரஸ் வரும். அதுல ஃபெலைன்ற ஒரு இம்பார்ட்டன்ட் வைரஸ் வரும். அது வந்து இந்த மழை காலத்துல தான் அதிகமா ஸ்ப்ரெட் ஆகும். அதை வந்து நீங்க எல்லா கேட்ஸ்க்கும் ட்ரை கேட் போட்டா மட்டும்தான் அந்த வைரல் இன்ஃபெக்ஷன் வராம நம்மளால தடுக்க முடியும். ஸோ அதுக்கான இனிஷியேட்டா என்ன ட்ரஸ்ட் ஓபன் பண்ண ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி முதல்ல ஒரு 50 கம்யூனிட்டி கேட்ஸ், அதாவது ரோட்ல சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த கேட்ஸ்க்கு மட்டும் நம்மளோட ட்ரஸ்ட் மூலியமா நம்ம வேக்சினேஷன் கேம்ப் கண்டக்ட் பண்ணிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரே கான்செப்ட் வந்து நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் கேஜே கிடையாது சார். மோஸ்ட் ஆஃப் சென்னையில வந்து எல்லாருமே கேஜ்ல போட்டு தான் கேட்ட வைக்கிறாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கான்செப்ட் நான் போர்டிங் கொண்டு வரும்போது நம்ம கிட்ட கேஜ் இருக்கக்கூடாது, உங்க வீட்டுல கேட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி என்னோட வீட்டுல இருக்கணும். அதனால தான் நான் என்னோட எல்லா இடத்துலயுமே செகண்ட் ஹோம் ஃபார் கேட்ஸ் அப்படிதான் போட்டிருப்பேன். அதுதான் பெட் பேரண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா என்னோட கேட்ஸோட போர்டிங்ல வர கேட்ஸ் வந்து என் கூட ரொம்ப பாண்ட் ஆயிடுவாங்க. ஒரு 10 நாள் 1 மாசம் கழிச்சு அவங்க போகும்போது ரொம்ப ஃபீல் ஆயிடுவோம். இது வரைக்கும் என்கிட்ட போர்டிங் விட்ட எல்லா பெட் பேரண்ட்ஸுமே என்கிட்ட மட்டும்தான் இன்ன வரைக்கும் வராங்க. ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே இப்ப மாறிட்டாங்க. முன்னாடி எல்லாம் ஃபோன் பண்ணி கொண்டு வந்து விடவான்னு கேட்பாங்க, இப்ப நேரா வீட்டுக்கே வந்துருவாங்க. அந்த அளவு ஒரு பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு. சேலஞ்சஸ்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே நிறைய பேர் இருக்காங்க. கொண்டு வந்து விட்டுட்டு ரிட்டர்ன் கேட்ஸை எடுக்கவே மாட்டாங்க, இல்லைன்னா பேமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. அவங்களுக்கு நான் வந்து எக்ஸஸா பேமெண்ட் வாங்குறது இல்ல. ஃபுட்டு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஃபுட்டு பாத்ரூம்க்கான எக்ஸ்பென்ஸ் அவங்க கொடுத்தா போதும். அதுவுமே சில பேர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரியே எங்ககிட்ட இது வரைக்கும் ஒரு 20-30 கேட் இருக்காங்க. இப்போ நம்ம போர்டிங்ல அந்த மாதிரி ஒரு 2 கேட்ஸ் இருக்காங்க. சோ அந்த சேலஞ்சஸ் நிறைய இருக்கு. சில டைம்ஸ் வந்து கேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, புது இடனால சாப்பிட மாட்டாங்க. 7 டேஸ்லாம் சாப்பிடாம இருந்திருக்காங்க அப்படின்னா என்ன ஆயிடும், உங்க உடம்பு ரொம்ப சிக் ஆயிடும். சோ அந்த கேசஸ்ல நாங்க தான் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் பார்த்து, ஏன்னா அவங்க எங்களை நம்பி கொடுத்துருக்காங்க, எங்களோட குழந்தைங்க.
இந்த வாசலுக்குள்ள வந்துட்டாவே அது என்னோட குழந்தைங்களா தான் நான் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, இன்னும் சொல்லிட்டே போகலாம். எந்த அளவு இதுல பாசிட்டிவிட்டி இருக்கோ அந்த அளவு இதுல நெகட்டிவ் சேலஞ்சஸும் நிறையவே இருக்குங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஷியன் தான் சார். எல்லாரும் பெர்ஷியன் ஈஸியா அட்டாச் ஆயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்ததுலயே ரொம்ப சேலஞ்சான பொசசிவான கேட்ஸ் பெர்ஷியன் தான். இந்தியன்ஸ் கூட நம்ம வந்து நார்மலா சீக்கிரமா ஜெல் ஆயிடுவாங்க. அதிகபட்சம் 1 நாள் 2 நாள் அன்பு பாசம் அவங்களுக்கு தேவையான ஃபுட் கொடுத்தா கொலாஜ் ஆயிடுவாங்க. பெர்ஷியன்ஸ் வந்து ரொம்ப பொசசிவா இருக்காங்க. வந்தா இந்த 7 டேஸ் சாப்பிடாத கேசஸ்லாம் இந்த பெர்ஷியன்ஸ் மட்டும்தான். சாப்பிட மாட்டாங்க, நம்மளே அடிக்க வருவாங்க, காயப்படுத்துவாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி வலிக்கு கொண்டு வரதுக்குள்ள போர்டிங்கே முடிஞ்சு வீட்டுக்கே போயிடுவாங்க. ஸோ சேலஞ்சிங்னா கண்டிப்பா பெர்ஷியன்ஸ் தான்.